ரைட், ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். பிள்ளைகள், ரைட். இப்படி உலக குடித்தொகை பாடம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உலக குடித்தொகைன்னு சொல்ற பாடம் படிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த பாடம் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட எக்ஸாமுக்கு கட்டாயம் கேள்வி வரும். நாலாந்தவன பிள்ளைகளுக்கும் கட்டாயம் கேள்வி வரும். ஸோ இந்த பாடத்துக்குள்ள முதலாவது விஷயமா நாங்க படிச்சோம் குடித்தொகையோட பண்புகளை பற்றி படிச்சோம். குடித்தொகைக்கு இன்னொரு சொல் சனத்தொகை. ரைட், இவ்வளவு நேரம் கடந்த வகுப்புகள்ல குடித்தொகையோட பண்புகளை பத்தி படிச்சோம். அதுக்குள்ள குடித்தொகையோட பருமன், குடித்தொகையோட அடர்த்தி, குடித்தொகை வளர்ச்சி, குடித்தொகை கட்டமைப்பு, குடித்தொகை சேர்க்கை, குடித்தொகை பரம்பல், இப்படி குடித்தொகைக்குள்ள இருக்கிற 6 பண்புகள் என்ன மாதிரியான விடயங்கள் தொடர்பாக வடிவா தெளிவா விளங்கி கொண்டு அதை படிச்சோம். 2வது விஷயம் படிச்சோம் குடித்தொகையோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். 2025 பிள்ளைகள் சொல்ல ஏழுமா எத்தனை பிரச்சனைகள் போன வகுப்புல படிச்சோம், இன்றைய காலமா படிச்சோம். குடித்தொகையோட சம்பந்தப்பட்ட எத்தனை பிரச்சனைகள் படிச்சோம். வெரி குட், 6 பிரச்சனை படிச்சோம். என்ன உங்களுக்கு தெரியும், அதாவது குடித்தொகை முதுமை அடைதல் சொல்றது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன தீர்வுன்னு படிச்சோம். அடுத்து வறுமையை பத்தி படிச்சோம். அடுத்து ஊனமடைதலை பத்தி படிச்சோம். அதுக்கப்புறம் இடம்பெயர்றதை பத்தி படிச்சோம், இடம்பெயர்தல். ரைட், அடுத்தது உணவு பாதுகாப்பை பத்தி படிச்சோம், உணவு பாதுகாப்பு. ரைட், இன்னொன்று முதுமையடைதல், வறுமை, அப்பால் தொடர்பான பிரச்சனைன்னு சொல்லி 6 பிரச்சனைகள் கடந்த வகுப்புல படிச்சோம். இன்னைக்கு இந்த பாடத்துல கடைசி விடயம் படிக்க போறோம். அது ஒரு இலகுவான விடயம், இது ஒரு சின்ன விடயம். நான் நினைக்கிறேன் வேகமா அந்த செக்ஷனை முடிச்சு கொள்ளலாம். ஸோ கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். 2024 சரி, 25 சரி, 24 பிள்ளைகள் இந்த பாடம் இன்றைக்கு முடிய அடுத்த பாடம் என்ன படிக்கிறது சொல்ற விடயம் வகுப்பு முடிய நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ரைட், அடுத்த பாடம் உங்களோட அடுத்த வகுப்பு அநேகமா புது விஷயம் ஆரம்பிப்பேன். அதுல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல என்னென்ன விஷயம் படிச்சிருக்கணும் அது தொடர்பாக கதைச்சு போட்டு தான் அந்த புது விஷயம் ஆரம்பிப்போம். அது அநேகமா செய்முறை புவியியல் இருக்கிற GIS GPS RS அந்த செக்ஷனா இருக்கும். அடுத்த வகுப்புல ஆரம்பிக்கிறேன். ஸோ இன்றைய வகுப்புல இந்த பாடத்துல 3வது விஷயம் குடித்தொகை. பிள்ளைகள், குடித்தொகைன்னு சொல்ற இடத்துல சனத்தொகைன்னு போட்டால் ரெண்டும் சேரும். குடித்தொகை இயங்குத்தன்மை. இயங்குத்தன்மை நாங்க படிக்க போற விஷயம் குடித்தொகை இயங்குத்தன்மைன்னு சொல்ற விஷயம். இந்த இதுக்குள்ள 3 விஷயம் இருக்கு. இதுக்குள்ள 6 விஷயத்தை பத்தி படிச்சோம். இதுக்குள்ள 6 விஷயத்தை பத்தி படிச்சோம். இந்த குடித்தொகை இயங்குத்தன்மைக்குள்ள 3 விஷயம் இருக்கு. ஒன்று பிறப்புகளை பத்தி படிப்போம், 2வது இறப்பை பத்தி படிப்போம், 3வது இடப்பெயர்வு பத்தி படிப்போம். இடப்பெயர்வை பத்தி படிப்போம். ஸோ இந்த குடித்தொகை இயங்குத்தன்மைக்குள்ள 3 விஷயம், பிறப்பு, இறப்பு, இடப்பெயர்வு. இந்த 3ஐயும் இப்ப படிக்க போறோம். அதோட இந்த செக்ஷன் முடிஞ்சிடும். ஸோ இது ஈஸியான செக்ஷன். பெரும்பாலும் உங்களோட நோட்ஸை கவனிச்சாலே இந்த செக்ஷன் விளங்கிடும். ரைட், கீழே இருக்கிறது இடப்பெயர்வு, கீழே இருக்கிற இடப்பெயர்வு. ரைட், ஓகே, அது மட்டும் தானே தெரியல, பிரச்சனை இல்லை. ரைட், அப்ப நீங்க ஒரு ரஃப் சீட்ல தெளிவா தலையங்கம் போட்டுக் கொள்ளுவீங்க. குடித்தொகை இயங்குத்தன்மை அல்லது சனத்தொகை இயங்குத்தன்மை எல்லாம் ஒன்று. ரைட், குடித்தொகை இயங்குத்தன்மை, குடித்தொகை இயங்குத்தன்மை. ரைட், முதல்ல குடித்தொகை இயங்குத்தன்மைனா என்னங்கிறது வடிவா விளங்கிக்கொள்ளும். குடித்தொகை இயங்குத்தன்மைனா என்ன என்று சொல்றது முதலாவது வடிவா விளங்கிக் கொள்ளணும். ரைட், இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு பிரதேசத்துல விளங்கி போட்டு நோட் பண்ணணும். நோட்ஸ் கூட இருக்கு. இந்த செக்ஷன்ல மாற்றங்கள் பெரிய அளவுக்கு வராதா? இதுக்கு முன்னுக்கு இருந்த பருமன், அடர்த்தி அதுகள்ல தான் மாற்றங்கள் வந்தது. இதுல மாற்றம் ஒன்றும் வராது. இது ஒரு செக்ஷன் உண்டு. ரைட், ஓகே. ஒரு பிரதேசம் ஒன்றின் அது ஒரு நாடா இருக்கலாம், ஒரு கண்டமா இருக்கலாம், ஒரு மாவட்டமா இருக்கலாம், ஒரு கிராமமா இருக்கலாம், உலக ரீதியா இருக்கலாம். சோ என்னமோ ஒரு ஏரியாவோட சனத்தொகைன்னு சொல்லும்போது அது சனத்தொகை பருமனா இருக்கலாம், அடர்த்தியா இருக்கலாம், சனத்தொகையில வளர்ச்சியா இருக்கலாம், சனத்தொகையில கட்டமைப்பா இருக்கலாம், சனத்தொகையில சேர்க்கையா இருக்கலாம். சோ
ஒரு பிரதேசத்துல சனத்தொகை பண்புகள்ல தொடர்ச்சியாக ஏற்படுகின்ற மாற்றம், தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றம். சோ இதுதான் குடித்தொகை இயங்கு தன்மை. ஒரு பிரதேசத்துல குடித்தொகை பண்புகள்ல தொடர்ச்சியாக ஏற்படுற மாற்றம். அது சனத்தொகை பருமன். உதாரணம், இலங்கையில 23 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க என்றால், 22 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க என்றால், அது கூறுறது 23 மில்லியனா போறது, அல்லது குறைகிறது. மாற்றம் ஒன்று கூறுறது அல்லது குறைகிறது, அப்படியே இருக்கிறது மாற்றம் அல்ல. கூறுறது அல்லது குறைகிறது மாற்றம். சோ ஒரு பிரதேசத்துல சனத்தொகையில ஏற்படுகின்ற மாற்றம் தான் குடித்தொகை இயங்குத்தன்மை. இதுல இந்த மாற்றம் சொல்லும் போது இதுல சனத்தொகை இவங்க கருதுறது பெரும்பாலும் சனத்தொகையில பருமனைத்தான் மெயின் பண்றாங்க அதிகமா. சனத்தொகையில பருமன் பத்தி போன வகுப்புல படிச்சோம். மொத்தமாக ஒரு ஏரியாவில் வாழ்ற மக்களை தான் கருதுறாங்க. இந்த இதுல கருதப்படுறது அதுதான் பிரதானமா. மாற்றம்னு சொல்ற விஷயத்துல வர்றது ஒன்று அதிகரிப்பு, கூறுறது அதிகரிப்பு, அல்லது குறைவு. மாற்றம் கதைக்கிறது அதிகரிப்பு ஒன்று குறைவு. ஸோ நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள். ஒரு ஏரியாட சனத்தொகை அளவுல கூறுறது அல்லது குறைறதுதான் குடித்தொகை இயங்குத்தன்மை. ஒரு ஏரியாட சனம், இப்ப உதாரணமா எங்க மன்னார்ல இருக்கிற சனம் 1,00,000 மக்கள், 1,00,000 பேர். குடித்தொகை இயங்குத்தன்மை என்ன? இந்த 1,00,000 90,000 போறது, அல்லது இந்த 1,00,000 1,10,000 போறது. சோ இந்த ஒரு ஏரியாட மொத்த சனத்தொகை குறைவடைகிறது அல்லது கூடுறது குடித்தொகை இயங்குத்தன்மை. சனத்தொகையில ஏற்படுற மாற்றம் தான் கூடணும் அல்லது குறையணும், அப்படியே இருந்தா மாற்றம் அல்ல. சோ ஒரு ஏரியாட சனத்தொகையில தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றம் இயங்குத்தன்மை. இத இப்படி ஒரு சமன்பாட்டுல போட்டு இந்த விஷயத்தை விளங்கி கொள்வாங்க. விட காண முடியாது, இப்படி ஒரு சமன்பாட்டுல போட்டு விளங்கி கொள்வாங்க. சிம்பிளா விளங்கி கொண்டா P7. இந்த சமன்பாடுலாம் எங்களுக்கு தேவை பிரதிகிறது அப்படின்னு வராது, விளங்கி கொள்ளலாம் குடித்தொகையில அந்த வளர்ச்சி மாற்றத்தை. P7 B சய D சக அல்லது சய M. இது அர்த்தம் என்னென்றால், இந்த Pன்னு சொல்றது பாப்புலேஷன், சனத்தொகை வளர்ச்சியை குறிக்கும். இந்த Pன்னு சொல்றது சனத்தொகை வளர்ச்சியை குறிக்கும். இந்த Bன்னு சொல்றது பிறப்பு. இந்த Dன்னு சொல்றது டெத், இறப்பு. இந்த Mன்னு சொல்றது மைக்ரேஷன், இடப்பெயர். ஒரு ஏரியாட சனத்தொகையோட வளர்ச்சியை பத்தி கவனிக்கணும் என்றால், அந்த ஏரியாவில் இருக்கிற பிறப்புல இருந்து இறப்ப கழிக்கணும். அதோட இடப்பெயர்வை ஒன்று கூட்டணும் அல்லது குறைக்கணும். அது என்ன இடப்பெயர்வு கூட்டணும் அல்லது குறைக்கணும் என்றால், இப்ப உதாரணம் இப்படி எடுப்போமே. இப்ப உதாரணம், இலங்கையில நம்ம நாட்டுல 2022, சும்மா உதாரணம் சொல்றேன், 22 வைப்போம். இதுல வெளிநாட்டு வேற நாடுகள்ல இருந்து இலங்கைக்கு உள்ள வந்தாக்கள் 1000 பேர் வைப்போம். வேற நாடுகள்ல, சும்மா சொல்றேன், வேற நாடுகள்ல இருந்து இலங்கைக்கு உள்ள வந்தாக்கள் 1000 பேர் வைப்போம். உள்வந்தாக்கள். இலங்கையிலிருந்து வெளியே போனாக்கள் 500 பேர் வைப்போம். இப்ப 1000 பேர் நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டுக்காரன் வந்திருக்கான், 500 பேர் போயிட்டான். சோ நம்மளுக்கு 500 பேர் பிளஸ்ல தான் வருது. இது விலங்குதான். 500 பேர் பிளஸ்ல தான் இருக்கிறான். ஏன்னா 1000 பேர் வந்தாண்டா நம்ம நாட்டுல இருந்து 500 பேர் தான் போயிருக்கான். வெளிநாட்டுக்கு நம்ம நாட்டுல இருந்து போனாக்கள் 500, 2022 வைப்போம். வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்தாக்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக 1000 பேர். சோ 500 பேர் நம்மள கூடியிருக்காங்க. சோ இந்த 500 பிளஸ்ஸா வரும். இங்க 500 பிளஸ்ஸா வரும். இடப்பெயர்வுல போனாக்களோட வந்தாக்கள் கூட என்று சொன்னால் இந்த ரெண்டோட கூட்ட வேண்டி வரும். அதான் பிளஸ். மைனஸ் இப்படிதான். இப்ப வெளிநாட்டுல இருந்து வந்தாக்கள் 500 பேர் வைப்போம், போனாக்கள் 1000 பேர் வைப்போம். 500 பேர் தான் வந்திருக்கான் நம்ம நாட்டுக்கு வேற நாடுகள்ல இருந்து. ஆனா நம்ம நாட்டுல இருந்து ஏதோ காரணத்துக்காக 1000 பேர் வெளியே போயிட்டான்னு வைப்போம். இப்ப மைனஸ் தான் வரும். 500 பேர் தான் வந்திருக்கான், 1000 பேர் போயிட்டான். சோ 500 பேர் மைனஸ். அப்படி வந்தா மைனஸை பயன்படுத்துவோம். சோ வந்தாக்களை விட போனாக்கள் கூடன்னு சொன்னா மைனஸ் வரும், வந்தாக்கள் கூடனால் பிளஸ்ல வரும். அதனாலதான் பிளஸ் அல்லது மைனஸ், அந்த இதை பொறுத்து இந்த இடப்பெயர்வை கூட்டுறதா கழிக்கிறதாண்டு
இந்த மைனஸ் பிளஸ் வச்சுக்கொண்டு பாக்குறது. சோ இப்படி ஒரு ஃபொர்முலா வந்து போட்டு பார்ப்பாங்க விளங்கி கொள்றதுக்கு. இதுல விடைகள் காண முடியாது, இது சும்மா தெரிஞ்சிருந்தா போதும். ரைட், ஓகே. அடுத்த விஷயத்துக்கு போகும். சின்ன சின்ன துணுக்குகள் மாதிரி தான் வரும். ரைட், இப்ப இந்த குடித்தொகை மாற்றம் இந்த சொல் விளங்குதான்னு பாரு. குடித்தொகை மாற்றம் என்று சொல்ற சொல் உங்களுக்கு விளங்குதா? குடித்தொகை மாற்றம், அதுக்குள்ள ரெண்டு விஷயம் வரலாம். யாருக்கா முடிஞ்சா சொல்லுங்க பாப்போம். குடித்தொகை மாற்றம் என்று சொன்னால் அதுக்குள்ள ரெண்டு விஷயம் வரலாம். என்ன என்ன வரலாம் குடித்தொகை மாற்றம் சொல்றதுல? குடித்தொகை மாற்றம் சொல்றதுல ரெண்டு விஷயம் இருக்கு. வெரி குட், வெரி குட், ரைட். ஒன்று அதிகரிக்கிறது, கூடுதல், கூடுதல் அல்லது குறைதல். என்ன ரெண்டு 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 வரல. வெரி குட், சரி. சோ இதான் குடித்தொகை மாற்றம். உங்களுக்கு விளங்கிட்டு குடித்தொகை மாற்றம் தான் இயங்குத்தன்மை. ஓகே, கவனமா பாருங்க. இதுல விளங்கப்படுத்த வேண்டியது இந்த சின்ன செக்ஷன்கள் தான். சோ குடித்தொகை மாற்றம்னா சனம் கூடுறது அல்லது குறைகிறது. இங்க பார். ஓகே, சரி, நீங்க சொல்ற விட சரி, விளங்குனது சரி. இந்த குடித்தொகை மாற்றத்துல சில காரணி செல்வாக்கு செலுத்து, செல்வாக்கு செலுத்து. அத இயக்க காரணின்னு சொல்றது. இயக்க காரணி. இப்போ ஒரு ஏரியாவிலடா சனம் கூடும் அல்லது குறையும், அதான் குடித்தொகை மாற்றம். அதுல செல்வாக்கு செலுத்துற காரணிகளை குடித்தொகை இயக்க காரணிகள் சொல்லலாம். அதுல சில குடித்தொகை இயக்க காரணிகள் சொல்லும் போது அதுல குறிப்பா ஒரு நாங்க படிச்சோம் குடித்தொகையோட பண்புகள், அதெல்லாம் அந்த காரணம் இயக்க காரணிகளா வரும். குடித்தொகையோட பருமன், குடித்தொகையோட பருமன். இப்படா இப்படி எப்பவுமே ஒரு ரெண்டு பட்டி இருக்கு, மாட்டுப்பட்டி, மாட்டுப்பட்டி ரெண்டு பட்டி இருக்கு. ஒரு ஏன்னு சொல்ற மாட்டுப்பட்டியும் இருக்கு, பி என்று சொல்ற ஒரு மாட்டுப்பட்டியும் இருக்கு. ஏன்னு சொல்ற மாட்டுப்பட்டியில 100 மாடு இருக்கு, பின்னு சொல்ற மாட்டுப்பட்டியில ஒரு 10 மாடு இருக்கு. சோ ஒரு வருஷத்துக்கு பிறகு இதுல ஒரு 2 அல்லது 5 கன்றுகள் இருக்குன்னு வைப்போம், குட்டி போட்டுன்னு வைப்போம். ஆனா இதுல 5க்கு கூட வரும். மேடா குறைஞ்ச இதுல 5 வச்சா குறைஞ்சதுல ஒரு 20 கன்று வந்திருக்காதா? சோ ஒரு குடித்தொகையிட மாற்றம் அதிகரிக்கிறது குறைகிறதுல பருமன் செல்வாக்கு செலுத்தும். இதே மாதிரி தான் மனுஷனும் 100 மாடு இருந்தா அங்க கணக்க குட்டி போடும், கொஞ்சம் மாடு இருந்தா குறைய குட்டி. அதே மாதிரி ஒரு இடத்துல கணக்க மனிதர்கள் இருந்தால் அங்க பிறப்புகள் கூடும், சனம் பெருகி கொண்டு போகும் வேகமா, இந்த மாட்டுப்பட்டி மாதிரி. ஓகே, அதான் பருமன். குடித்தொகை பருமன் குடித்தொகை வளர்ச்சி அடைகிறது, அதிகரிக்கிறது அல்லது குறைகிறது, குடித்தொகை மாற்றத்துல செல்வாக்கு செலுத்துற ஒரு காரணி குடித்தொகை பருமன். அடுத்த குடித்தொகை வளர்ச்சியும் செல்வாக்கு செலுத்து. வளர்ச்சி வேகமா குடித்தொகை வளர்ந்து கொண்டு போறதும் குடித்தொகை மாற்றத்துல செல்வாக்கு செலுத்தும். குறைவா வளர்ந்து கொண்டு போறதும் குடித்தொகை குடித்தொகை மாற்றத்துல செல்வாக்கு செலுத்தும். வேகமா வளர்ந்து கொண்டு போனா குடித்தொகை அதிகரிக்கும். அப்ப குடித்தொகை வளர்ச்சியும் செல்வாக்கு செலுத்தும். குடித்தொகை பரம்பலும் செல்வாக்கு செலுத்தும், சனம் பரம்பி இருக்கிற முறையில். குடித்தொகை சேர்க்கையும் செல்வாக்கு செலுத்தும். குடித்தொகை கட்டமைப்பும் செல்வாக்கு செலுத்தும். சோ இது 5 தான் நாங்க குடித்தொகை பண்புகளாக படிச்சோம். சோ இந்த 5 குடித்தொகை பண்புகளும் ஒரு குடித்தொகை மாற்றம் அடைகிறதுல செல்வாக்கு செலுத்துற இயக்க காரணிகளா இருக்கு. சோ இந்த தலையங்கத்தை கொஞ்சம் விளங்கிக்கோ. இது ஒரு சின்ன இவ்வளவுதான், விளக்கம்லாம் இல்லை இதுல. குடித்தொகை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்தும் இயக்க காரணி இந்த 5. குடித்தொகை மாற்றத்துல செல்வாக்கு செலுத்துற இந்த இயக்க காரணி 5. ரைட், ஓகே. இந்த குடித்தொகையில ஏற்படுற மாற்றம், குடித்தொகையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அது பருமன் பருமன் தீர்மானிக்கப்படும். குடித்தொகை பருமன், அதாவது குடித்தொகையின் அளவு, இந்த குடித்தொகை மாற்றம் அடையும் போது அதுவும் மாற்றம் அடையும். என குடித்தொகையில சைஸும் மாற்றம் அடையும். சோ முதலாவது விஷயம், இது குடித்தொகையின் இயங்கு தன்மை என்னன்னு படிச்சோம், கவனமா கேட்கணும். 2வது குடித்தொகை மாற்றத்துல செல்வாக்கு செலுத்துற இயக்க காரணிகளை பத்தி படிச்சோம். சோ அடுத்த இன்னொரு விஷயம் படிக்க போறோம். 3வது விஷயம், ஒன்று சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கும் இதோட. 2வது விஷயம் இது முதலாவது. இப்ப நாங்க 3வது பாக்குற விஷயம் கொஞ்சம் சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கும், ஆனா பெரிய வித்தியாசம் உங்களுக்கு இல்லை. இங்க பாருங்க, ஈஸியா விளங்கலாம். இப்ப குடித்தொகை பருமன் தெரியும்னாடா உங்களுக்கு? குடித்தொகை பருமன் மொத்தமாக ஒரு ஏரியாவில் வாழ்ற மக்கள் தான் குடித்தொகை பருமன் சொல்றது, பாப்புலேஷன் சைஸ். இந்த குடித்தொகை பருமன்ல செல்வாக்கு செலுத்துற காரணி, செல்வாக்கு செலுத்தும் காரணி. 3 காரணிகள் குடித்தொகை பருமன்ல செல்வாக்கு செலுத்தும். கவனமா பார்க்கணும். 3 காரணிகள் குடித்தொகை பருமன்ல செல்வாக்கு செலுத்தும். 1 பிறப்பு, 2 இறப்பு,
3 இடப்பெயர். குடித்தொகை அளவு அல்லது பருமன்ல செல்வாக்கு செலுத்துற காரணி 3. 1 பிறப்பு, இறப்பு, இடப்பெயர். இந்த 5ம் குடித்தொகை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்தும் இயக்க காரணி. குடித்தொகை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்தும் இயக்க காரணின்னு கேட்டால் அது 5. குடித்தொகை பருமனில் செல்வாக்கு செலுத்தும் காரணின்னு கேட்டா 3. இது 3 தான் இருக்கு, அது 5 இருக்கு. இங்க பாரு, இப்படி ஒரு விஷயம் இருக்கு. சின்ன சின்ன விஷயம் தான் இருக்கு. 4வது விஷயம் இப்படி ஒரு விஷயம் இருக்கு பாரு. இங்க பார், இதுல இயற்கை வளர்ச்சின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. இயற்கை வளர்ச்சி. இன்னொரு விஷயம் இருக்கு. அதோட இந்த அடுத்த செக்ஷனுக்கு நாங்க போறோம். இயற்கை வளர்ச்சியோட சந்தேகம் இருந்தா புறவு கேட்கலாமா? இப்ப வேணாம். சந்தேகம் இருந்தா புறவு கேட்கலாம். இயற்கை வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு. அதோட இன்னொன்று இருக்கு, சனத்தொகை வளர்ச்சி அல்லது குடித்தொகை வளர்ச்சி. இங்க பாரு, இதுக்கு பிறகு குழப்பம் இல்லை, ஈஸியான விஷயமா போயிடும். இயற்கை வளர்ச்சின்னு சொன்னாடா பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலான வேறுபாடு. அதாவது பிறப்புல இருந்து இறப்ப கழிச்சு வாரது இயற்கை வளர்ச்சி, இயற்கையான வளர்ச்சி. பிறப்புல இருந்து இறப்ப கழிச்சு வந்தால் அது இயற்கையான வளர்ச்சி. உதாரணம், எங்கட மன்னார்ல போன வருஷம் 1000 பிள்ளைகள் பிறந்திருக்குன்னு வைப்போம். பிறப்பு 1000. மன்னார்ல அதே வருஷம் 500 பிள்ளைகள் இறந்திருக்குன்னு வைப்போம். 1000 பிள்ளை பிறந்திருக்கு, 500 பிள்ளை இறந்திருக்கு. சோ இயற்கை வளர்ச்சி எப்படி பார்க்கணும்? பிறப்புல இருந்து இறப்ப கழிக்கணும். சோ 1000 இருந்து 500 போனா விட வரும் 500. அந்த 500 பிளஸ்ல வரும். 1000 இருந்து 500 போனா பிளஸ் தானடா, 500 பிளஸ். சோ இயற்கை அதிகரிப்பு பிளஸ்ல வந்தால் அந்த இடத்துல சனம் கூடும். விலங்குதான, பெரிய கஷ்டம் இல்லை. பிறப்பு 1000, இறப்பு 500. சோ ரெண்டையும் கழிச்சா மிச்சம் 500 தான் தேர்ன இதா இருக்கும். அதான் இயற்கை அதிகரிப்பு. சோ இயற்கை அதிகரிப்பு இந்த பிறப்புல இருந்து இறப்ப கழிக்கும் போது இந்த இடத்துல பிளஸ்ல வருது. சோ சனம் கூடும். இயற்கை அதிகரிப்பு பிளஸ்லயும் வரலாம், மைனஸ்லயும் வரலாம். பிளஸ்ல வந்தா சனம் கூடும். இப்படி பார்ப்போமே, எங்க மன்னார்ல 2000 பிள்ளைகள் பிறந்திருக்கு, 3000 பிள்ளைகள் இறந்திருக்குன்னு. ஒரு வருஷம் 2000 பிள்ளை பிறந்திருக்கு, 3000 பேர் செத்துருக்காங்க. பிள்ளைகள் எல்லாம் மொத்தம் 3000 பேர் செத்துருக்கான், 2000 பிறந்திருக்கு. அப்ப இதுல பாரு, 2000 இருந்து 3000 போனா -1000 வரும். இயற்கை அதிகரிப்பு பிளஸ்லயும் வரலாம், மைனஸ்லயும் வரலாம். இயற்கை அதிகரிப்பு பிளஸ்ல வந்தால் அந்த ஏரியாட சனம் கூடும். இயற்கை அதிகரிப்பு மைனஸ்ல வந்தால் அந்த ஏரியாட சனம் குறையும். சோ இயற்கை அதிகரிப்பு இது. இங்க பாரு, குடித்தொகை வளர்ச்சின்னு சொன்னாடா இந்த இயற்கை வளர்ச்சியோட இயற்கை வளர்ச்சின்னா என்னன்னு தெரியுதாடா? குடித்தொகை வளர்ச்சின்னு என்னன்னு சொல்றேன். இயற்கை வளர்ச்சியோட இடப்பெயர்வை சேர்த்து விட்டா வாரது குடித்தொகை. அங்க தெரியுது இல்லடா, சாரி, இதை கவனிச்சுக்கோ. குடித்தொகை வளர்ச்சி என்றால் நம்ம கண்டம் பிறப்புக்குள்ள இருந்து இறப்ப கழிச்சு வாரது இயற்கை அதிகரிப்பு. அந்த இயற்கை அதிகரிப்போடா இடப்பெயர்வை சேர்த்து விட்டால் குடித்தொகை வளர்ச்சி வரும். நல்லா பார். முதலாவது விஷயம், குடித்தொகை இயங்குத்தன்மைன்னா என்ன? சனத்தொகையில தொடர்ச்சியாக ஏற்படுற மாற்றம்னா ஒன்று கூறுறது குறைகிறது. சோ சனத்தொகை தொடர்ச்சியாக அந்த மாற்றம், அதுல செல்வாக்கு செலுத்துற இயக்க காரணிகள் இருக்குது, 5 காரணி இருக்குது. அடுத்து குடித்தொகையில சைஸ், அளவுல செல்வாக்கு செலுத்துற 3 காரணி இருக்கு. இயற்கை வளர்ச்சின்னு சொன்னால் பிறப்புல இருந்து இறப்ப கழிச்சு வாரது. குடித்தொகை வளர்ச்சின்னு சொன்னால் இயற்கை வளர்ச்சியோட, அதாவது பிறப்புல இருந்து இறப்ப கழிச்சு வாரதோட இடப்பெயர்வை சேர்த்து விட்டா இயற்கை வளர்ச்சி வரும். சாரி, குடித்தொகை வளர்ச்சி வரும். இது ஒரு செக்ஷன். இது அடுத்த விஷயத்துக்கு போறோம். ரைட். இதுல ஏதும் விளங்காத விஷயம் இருந்தால் வகுப்பு முடிய நீங்க நின்று தாராளமா கேட்டுக்கொள்ளுவீங்க. ரைட். இதுல இப்ப நாங்க படிக்க வேண்டிய விஷயம்டா இந்த பிறப்பை பத்தியும் இந்த இறப்பை பத்தியும் இந்த இடப்பெயர்வை பத்தியும் படிக்கணும். பிறப்பு, இறப்பு, இடப்பெயர், இந்த 3 பத்தி படிச்சதோட சரி. ரைட். முதலாவது பிறப்பை பத்திய விடயங்கள் நான் சொல்றேன், கவனமா கேட்டுக்கொள்ளு. பிறப்பை பத்திய விடயங்கள். ரைட். இப்ப பிறப்பு விடயம் எப்படி படிக்க போறோம் என்னன்னு சொல்றேன். நம்ம சிலபஸை மட்டும் விளங்கி கொண்டா சரி. ரைட். இதுல முதலாவது பிறப்பு என்று சொல்ற விஷயம் இங்க கவனிச்சுக்கோ. முதல்ல பிறப்பு தொடர்பான அளவீடு. உலகத்துல பிறப்புகளை அளக்குற அளவீடு ஒன்று இருக்குடா. அந்த அளவீடுக்கு பேருடா பருமட்டான பிறப்பு வீதம். ஓகே. பிறப்பு தொடர்பான அளவீடாக
பருமட்டான பிறப்பு வீதம் காணப்படுகிறது. அது சொல்லுவாங்க சிபிஆர், கரெக்ட் பெர்த் ரேட், சிபிஆர்னு சொல்லுவாங்க. சிபிஆர்னு சொன்னால் பருமட்டான பிறப்பு வீதம். சோ பிறப்பு தொடர்பான அளவீடாக பருமட்டான பிறப்பு வீதம் காணப்படுகிறது. அந்த அளவீடு எப்படி இருக்கும் என்றால், அந்த சமன்பாடு எப்படி இருக்கும் என்றால், ரைட், பார்க்கலாம் தான், இதுல கீழே போடுறேன். இந்த சமன்பாடு எப்படி இருக்கும், அதாவது பருமட்டான பிறப்பு வீதம்னு சொல்ற சமன்பாடு எப்படி இருக்கும் என்றால், ஒவ்வொரு வருஷமும் கணிக்கிறதா இருக்கும். பருமட்டான பிறப்பு வீதம் ஒரு ஏரியாவில் ஒவ்வொரு வருஷமும் கணிக்கலாம். எந்த ஏரியாவிலையும் கணிக்கலாம். மாவட்டம் ரீதியா கணிக்கலாம், நாடு ரீதியா கணிக்கலாம், ஒரு கண்ட ரீதியா கணிக்கலாம், உலகம் ஃபுல்லா கணிக்கலாம், உலகம் ஃபுல்லா கணிக்கலாம். சோ எந்த ஒரு பிரதேசத்திலையும் ஒரு குறித்த ஒவ்வொரு ஆண்டுக்கும் தான் கணிப்பாங்க, ஒவ்வொரு ஆண்டுக்கும். சோ உதாரணமா 2000 எடுத்தா 2000 ஆண்டு பிறப்பு வீதம், பருமட்டான பிறப்பு வீதம் சொல்லுவாங்க. சோ ஒரு குறித்த ஆண்டுல நட்டாண்டு சனத்தொகை, நட்டாண்டு சனத்தொகை, சனத்தொகை அல்லது குடித்தொகை ரெண்டும் ஒன்று. நல்லா கவனிக்கணும். அது என்ன நட்டாண்டு சனத்தொகைன்னு சொன்னாடா, இப்ப 2020 பார்த்தால் 2020ஆம் ஆண்டு 12 மாதங்கள் இருக்கும். நட்டாண்டுன்னு சொன்னாடா 6ஆம் மாதத்தை தான் நட்டாண்டுன்னு சொல்றது. ஒரு ஆண்டுல 12 மாதம் இருக்கும்ல, அதுல இருக்கிற அந்த நடுவுல இருக்கிற 6ஆவது மாதம் இருக்குல்ல, அந்த 6ஆவது மாதம் தான் நட்டாண்டு சனத்தொகை. சோ 2020ஆம் ஆண்டு பருமட்டான பிறப்பு வீதம் கணிக்கிறேன்னு சொன்னால் 2020 6ஆம் மாதம் எவ்வளவு சனம் இருக்குன்னு பார்ப்பாங்க, நட்டாண்டு சனத்தொகை. நட்டாண்டு சனத்தொகையில அந்த குறித்த வருஷம் 2020க்கு கணிக்க போறோம்னா, அந்த குறித்த வருஷத்துல மொத்த பிறப்புகள் எண்ணிக்கை, மொத்த பிறப்புகள் எண்ணிக்கை, மொத்தம் எத்தனை புள்ள பிறந்திருக்கு அந்த வருஷத்துல, அத 1000 பேருக்கு கணிக்கிறது. 100 வீதத்துக்கு இல்ல, கவனமா இருக்கணும், அடிக்கடி எம்சிக்கு கழி வர்றது. அத 1000 பேருக்கு கணிக்கிறது, 100 வீதம் இல்ல, 1000 பேருக்கு. இங்க பாரு, எம்சிக்கு இப்படி வந்தால் பருமட்டான பிறப்பு வீதம் என்பதனால் நீர் விளங்கிக் கொள்வது யாது அல்லது கருதப்படுவது யாதுன்னு கேட்டால், இங்க பாரு, இங்க பாரு, ஒரு நாட்டின் அல்லது ஒரு பிரதேசத்தின் குறித்த ஆண்டின் சனத்தொகை 1000 பேருக்கு ஏற்பட்ட பிறப்புகளின் எண்ணிக்கை. குறித்த ஆண்டில் 1000 பேருக்கு ஏற்பட்ட பிறப்புகளின் எண்ணிக்கை. 1000 பேரு அதுல சொல்லணும். சனம் 1000 பேருக்கு, அந்த வருஷத்துல அந்த இடத்துல இருக்கிற 1000 பேருக்கு எத்தனை பிறப்பு ஏற்பட்டிருக்கு, 1000 பேருக்கு ஏற்பட்ட பிறப்புகளின் எண்ணிக்கை அல்லது 1000 ஆட்களுக்கு ஏற்பட்ட பிறப்புகளின் எண்ணிக்கை தான் பருமட்டான பிறப்பு வீதம். ரைட். இப்ப இங்க பார், இதுல அடுத்த விஷயம், ரைட், அடுத்த விஷயம், ரைட், ஏன் காது கேக்குது, வடிவாத்தானே சொல்றேன், விளங்காத விஷயங்களை ரெக்கார்டிங்ல பாருங்க, விளங்கலாட்டி 2 வகுப்பு முடிய கேட்கணும். பருமட்டான பிறப்பு வீதம் சொன்னால் இங்க பார், ஒரு ஆண்டிட 1000 பேருக்கு, ஒரு ஆண்டில், குறித்த ஆண்டில் குறித்த பிரதேசத்தின் 1000 பேருக்கு ஏற்பட்ட பிறப்புகளின் எண்ணிக்கை. ரைட், இப்படி சொல்லுவாங்க. சனத்தொகை 1000 பேருக்கு ஏற்பட்ட பிறப்புகளின் எண்ணிக்கை, இந்த ஓர்டர்ல சொல்லுவாங்க. ஒரு குறித்த ஆண்டின் சனத்தொகை 1000 பேருக்கு ஏற்பட்ட பிறப்புகளின் எண்ணிக்கை, தலா 1000 பேருக்கு ஏற்படுத்தப்பட்ட பிறப்புகளின் எண்ணிக்கைன்னு சொல்லுவாங்க. தலா 1000 பேருக்கு ஏற்படுத்தப்பட்ட பிறப்புகளின் எண்ணிக்கை அல்லது ஒவ்வொரு 1000 பேருக்கும் ஏற்படுத்தப்பட்ட பிறப்புகளின் எண்ணிக்கைன்னு சொல்லுவாங்க. ரைட். இங்க பாரு, இதுல அடுத்த விஷயம் நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், இந்த பிறப்பு வீதத்துல இதுல இப்படி ஒன்று இருக்கு. ரைட், இதுல இப்படி இருக்கு. உலகத்தில் இருக்கிற நாடுகளை 2 வகைக்குள்ள உள்ளடக்கலாம் அபிவிருத்தி தொடர்பா. ஒன்று அபிவிருத்தி அடைந்த நாடு, டெவலப் ஆன நாடுகள், சிங்கப்பூர், ஜப்பான், வட அமெரிக்காவில் இருக்கிற USA, அப்படி நாடுகள் டெவலப் ஆன நாடுகள். இன்னொரு கேட்டகரி நாடுகள் இருக்குது, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு, அடைந்து வரும் நாடு, இப்படி ஒரு கேட்டகரி இருக்கு. சோ எங்க பிறப்பு வீதம் உயர்வாக இருக்கும் என்றால், இந்த அளவீடு எங்க உயர்வாக இருக்கும்னு சொன்னால் அது இங்கதான் உயர்வாக இருக்கும். அபிவிருத்தி அடைந்து வார நாடுகள்ல தான் பிறப்பு வீதம் உயர்வாக இருக்கும். அதனால உங்களோட நம்மட கைட்ல போட்டிருக்கும் உதாரணம்,
ஒரு அட்டவணை போட்டிருக்கு, எங்களோட புத்தகத்திலையும் போட்டிருக்கு. உலகத்திலே பிறப்பு வீதம் உயர்வா இருக்கிற நாடு நைகர் என்று சொல்ற நாடு. நைகர் 45க்கு மேல பிறப்பு வீதம் இருக்கு. தலா 1000 பேருக்கு 45 வீதம் அளவு பிறப்புகள் இருக்குது நைகர் என்று சொல்ற நாட்டுல. நைகர். அடுத்து அங்கோலா. அங்கோலா அங்க 44 கிட்ட இருக்கு. அடுத்தது உகண்டா. உகண்டா. அடுத்தது நைஜீரியா. நைகர் வேற, நைஜீரியா வேற, தெரியுதாடா? நைஜீரியா. அடுத்தது மாலி. மாலி. சாட். இதெல்லாம் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நாடுடா. சோ நான் எழுதியிருக்கிற இந்த 5 நாட்டிலையும் பிறப்பு வீதம் 40க்கு மேலதான் இருக்கான். 40க்கு மேல பிறப்பு வீதம் இந்த 5 நாட்டுல 40க்கு மேல. இதெல்லாம் வளர்ந்து வார மிக வறுமைக்கு கீழே இருக்கிற நாடுகள். சோ உலகத்துல பிறப்பு வீதம் எங்க கூட இருக்குன்றால் வறுமையான நாடுகள்ல தான் பிறப்பு வீதம் கூட இருக்கு. இந்த 40க்கு மேல இருக்கு. சோ பணக்கார நாடுகள், வளர்ந்த நாடுகளுக்கு உதாரணம் ஜப்பான். ஜப்பான் ஒரு அபிவிருத்தி அடைஞ்ச நாடு. ஜப்பான்ல பிறப்பு கிட்டத்தட்ட 6.6 கிட்ட இருக்கு. இத்தாலி பிறப்பு வீதம் குறைவா இருக்கிற நாடு, நல்ல டெவலப் ஆன நாடு இத்தாலி. அங்க பிறப்பு வீதம் 6.8 கிட்ட இருக்கு. தென்கொரியா. தென்கொரியா வளர்ந்த நாடு, அங்க பிறப்பு வீதம் 5.1 அப்படி இருக்கு. இப்பத்த டேட்டா சொல்றேன், ஜூன் டேட்டா. மொனாக்கா. மொனாக்காவுல பிறப்பு வீதம் குறைவு, 5.9 6 வீதங்கள் கிட்ட இருக்குது. சோ இதெல்லாம் வளர்ந்த நாடு. வளர்ந்த நாடுகள்ல பிறப்பு குறைவு. ஏண்டாடா, விருத்தி அடைந்த வெளிநாடுகள்ல பெண்கள கல்வி கூட, பெண்கள வேலை வாய்ப்பு கூட, அதனால பிள்ளைகளை பெக்கிறது குறைவு. அதே மாதிரி வெளிநாடுகள்ல பெரிய குடும்பங்கள் விரும்ப மாட்டாங்க. ஒரு 2 புள்ள 1 புள்ள தான் விரும்புவாங்க. இந்த வெளிநாடுகள்ல சுகாதார விழிப்புணர்வு கூட, கருத்தடை சாதனங்களை கையாளுற தன்மை அவங்களுக்கு வடிவா தெரியும். அதாவது பிள்ளை தேவையண்டா பெற்றுக்கொள்வாங்க, இல்லாட்டி அதை பெற்றுக்கொள்ளாமையே குடும்பங்களா இருப்பாங்க. அந்த அந்த கருத்தடை கையாளுற விதம் இவங்ககிட்ட இருக்கு. அதனால இங்க பிறப்பு குறைவு. இங்க அதுக்கு எதிரானது, பெண்கள வேலை வாய்ப்பு குறைவு, கல்வி குறைவு, மருத்துவம் குறைவு. அதனால அந்த கருத்தடை பற்றிய விழிப்புணர்வு குறைவு. அடுத்தது பெரிய குடும்பங்களை விரும்புறது, பெண்கள் வேலை இல்லாம அதிகமா வீட்டுல இருக்கிறது. இலங்கை நினைக்க வேணாம், மற்ற நாடுகள் அப்படி இருக்கு. அதனால இங்க பிறப்பு கூட. சோ வளர்ந்து வார நாடுகள்ல பிறப்பு கூட, பிறப்பு வீதம் கூட. வளர்ந்த நாடுகள் அது குறைவு. பிள்ளைகள் பிறப்பு தொடர்பான டேட்டா, தகவல்கள், வேர்ல்டு பேங்கோட தகவல்கள், அவங்கள்ட்ட சரியான டேட்டா, அந்த டேட்டா உலகப்பட புத்தகத்துல போட்டிருக்கு. வடிவா பாருங்க. எந்த நாட்டுல பிறப்பு கூட, எந்த நாட்டுல உலகத்துல பிறப்பு குறைய. ஆப்பிரிக்கா கண்டத்தை எடுத்தால் ஆப்பிரிக்கா கண்டத்துல எந்த நாட்டுல பிறப்பு கூட, எந்த நாட்டுல பிறப்பு குறைய. ஆசியாவை எடுத்தால் ஆசியா கண்டத்துல ஆப்கானிஸ்தான்ல தான் பிறப்பு வீதம் கூட. ஆசியா கண்டத்துல கொங்கோங்குல தான் பிறப்பு குறைவு. இந்த எந்த நாட்டுல பிறப்பு கூட என்று சொல்லி ஒவ்வொரு கண்ட ரீதியா இந்த பிறப்பு சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்கள் உலகப்பட புத்தகத்துல இருக்குது. அதை நீங்க ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. இந்த செக்ஷனுக்கு உங்களுக்கு ஏதாவது விடயங்களுக்கு எம்சிக்கு அதுகளுக்கு குறிக்க வேண்டி வரும். ரைட். இப்ப பிறப்பு சம்பந்தமான விஷயம் இவ்வளவுதான். அடுத்த இறப்புக்கு போய்கொள்ளுங்க. ரைட். ஓகே. ரைட். இறப்பு வீதத்துக்கு போய்க்கொள்ளும். அடுத்தது பிறப்பு. சரி, இறப்பு. ஓகே, இங்க பார்ப்போம். பிறப்பு தொடர்பான அளவீடாக பருமட்டான பிறப்பு வீதம் இருந்தது போல இறப்பு தொடர்பான அளவீடாக பருமட்டான இறப்பு வீதம் இருக்கு. இறப்பு வீதம். ரைட். இறப்பு தொடர்பான அளவீடாக பருமட்டான இறப்பு வீதம் காணப்படுகிறது. அதை எப்படி காண்றதுண்டா நல்லா கவனிச்சுக்கோ. நட்டாண்டு சனத்தொகை. நட்டாண்டு சனத்தொகை என்னன்னு சொல்லிட்டேனே. நட்டாண்டு சனத்தொகை, அதன் மேல் அந்த குறித்த ஒவ்வொரு வருஷத்துக்கு தான் பிறப்பு மாறித்தான் இது குறித்த ஒவ்வொரு வருஷத்துக்கு காணுவாங்க. நட்டாண்டு சனத்தொகையில அந்த குறித்த வருஷத்துல ஏற்பட்ட இறப்புகள் மொத்த எண்ணிக்கை, மொத்த இறப்புகள் தர 1000. சோ இறப்பு தொடர்பான அளவீடாக பருமட்டான இறப்பு வீதம் காணப்படுகிறது. பருமட்டான இறப்பு வீதம் என்றால் என்ன? இப்படி ஒரு கேள்வி 2020, நான் சரியா சொல்லிக்கொள்றேன், 2020ஆம் ஆண்டு இந்த இறப்பு தொடர்பான முழு கேள்வியும் 2020ஆம் ஆண்டு இந்த இறப்புக்குள்ள 20 மார்க்ஸ் ஃபுல் கேள்வி வந்தா ஃபைனல் எக்ஸாமுக்கு. சோ அந்த பாஸ் பேப்பர் கேள்வியோட இந்த செக்ஷனை விளங்கி கொண்டு போகும். 2020ஆம் ஆண்டு 4 உபகேள்வி வரும். அதுல முதலாவது உபகேள்வி 2 மார்க்ஸுக்கு இதுலதான் கேட்டிருந்தாங்களாம். 2 புள்ளிக்கு
இதுலதான் கேட்டிருந்தாங்க. இதான் கேள்வி, முதலாவது கேள்வியா இருந்தது. எப்படி கேள்வி என்றால், பருமட்டான இறப்பு வீதம் என்றால் என்ன? 2020 ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்த முதல் கேள்வி இந்த செக்ஷனுக்குள்ள. பருமட்டான இறப்பு வீதம் என்றால் என்ன? பாஸ் பேப்பர் எடுத்து பார்க்கலாம். சோ நீங்க எப்படி விட எழுதணும்? இப்படி சமன்பாடு எழுதின பிள்ளைகளுக்கும் ஃபுல் மார்க்ஸ் தான். சமன்பாடு சரிதானடா, அந்த அளவிட சமன்பாடு எழுதினாலும் சரி, அதோ சொற்கள்ல சொல்ல தெரிஞ்சாலும் சரி, சொற்கள்ல சமன்பாடு தான் இருக்கு. சொற்கள்ல எப்படி சொல்றேன்டா, குறித்த ஆண்டு நட்டாண்டு சனத்தொகை தலா 1000 பேருக்கு ஏற்பட்ட இறப்புகளின் எண்ணிக்கை. அந்த ஒழுங்குல அப்போதே சொன்ன மாதிரி, பிறப்பு விதத்துக்கு சொன்ன மாதிரி இப்படி சொல்லிவிட்டீங்கன்னா சரி. குறித்த ஆண்டின் நட்டாண்டு சனத்தொகை தலா 1000 பேருக்கு ஏற்பட்ட இறப்புகளின் எண்ணிக்கை. குறித்த நட்டாண்டு சனத்தொகை தலா 1000 பேருக்கு ஏற்பட்ட இறப்புகளின் எண்ணிக்கை. இது போன முறை 2020 ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்துட்டான். பிறப்பு பருமட்டான பிறப்பு வீதம்டா என்னன்னு சொல்ற கேள்வி வந்துட்டு. ரைட். இதுல அடுத்த கேள்வி, ஓகே, 2020 வந்துட்டான். இதுல அடுத்த அந்த இறப்பு தொடர்பான விஷயங்கள் அடுத்தது வந்தது பிள்ளைகள், அது இறப்பு தொடர்பான விடயங்கள் இலங்கையோட சம்பந்தப்பட்ட சில விஷயம் கேட்டிருந்தாங்க. அது நமக்கு இப்ப தேவை இல்லையா? அடுத்த விஷயத்துக்கு போவோம். ரைட். இப்ப இறப்புல இப்படி டிவைட் பண்ணி பார்க்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிறப்புல படிச்சோம், உங்களுக்கு தெரியும், அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல எப்படி பிறப்புன்னு படிச்சோம். அதே மாதிரி அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல எப்படி பிறப்புன்னு படிச்சோம். சோ இறப்பை பார்த்தால், ஓரளவு பார்த்தால் அபிவிருத்தி அடைஞ்ச ஜப்பான், சிங்கப்பூர் அப்படி நாடுகள்ல பார்த்தால் இறப்பு குறைவு. ஏன்னா அங்க மருத்துவ சுகாதார போசாக்கு கூட. சோ இறப்பு குறைவு. ரைட். வளர்ந்து வர நாடுகள்ல இறப்புகள் கூட. இது பொதுவான ஒரு கருத்தா இருக்கு. ஆனா இதுல ஆழமான விடயங்கள் பார்க்கும்போது சில வளர்ந்து வார நாடுகள்ல இறப்பு குறைவாகவும் இருக்கு. வளர்ந்த நாடுகள்ல இறப்பு அதிகமாகவும் இருக்கு. ஏன்னால் ஒரு இறப்பை தீர்மானிக்கிறது சனத்திர அளவுடா. இப்ப சீனாவுல ஒரு 1.4 பில்லியன் மக்கள் இருந்தால் அங்க கணக்க இறப்பு நடக்கும். என்ன, மொனாக்கா நாட்டுல கொஞ்சம் சனம் இருந்தால் கொஞ்சம் இறப்பு தான் நடக்கும். சோ இறப்பை தீர்மானிக்கிறது சனத்திர சைஸ் அதுகள் வரும். சோ பொதுவா பருமட்டான இறப்பு விதத்தை கணிச்சு பார்க்கும்போது இந்த வளர்ந்த நாடுகள்ல இறப்பு வீதம் குறைவு. நாங்க சுகாதார மருத்துவம் எல்லாம் கூட. வளர்ந்து வர நாடுகள்ல இறப்பு வீதம் இங்க கூட இருக்கும். வளர்ந்த நாடுகள்ல குறைவு. வளர்ந்த நாடுகள்ல இறப்பு வீதம் குறைவு. வளர்ந்த வார நாடுகள்ல, டெவலப் ஆகி கொண்டிருக்கிற நாடுகள்ல இறப்பு கூட இருக்கும். இங்க விட இங்க சுகாதார மருத்துவம் குறைய இருக்கிறனால இங்க இறப்பு கூட இருக்கும். ரைட். இது இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். ரைட். இந்த சின்ன விஷயம் தான் இந்த இறப்புக்குள்ள உங்களுக்கு இருக்குது. மூணாவதுதான் பெரிய விஷயம் பிள்ளைகள். மூணாவது விஷயத்துக்குள்ளதான் போய் சொல்ல போறோமா? மூணாவது விஷயம். ரைட். அதான் கொஞ்சம் பெரிய விஷயம். அதை விளங்கணும்னா சரி. சோ பிறப்பை பத்தி படிச்சுட்டோம். இது ஒரு சின்ன செக்ஷன்களுக்குள்ள, பெரிய இதுகள் இல்லை. ரைட். பிறப்பை பத்தி படிச்சுட்டோம், இறப்பை பத்தி படிச்சுட்டோம். இப்ப நாங்க படிக்க போறது இடப்பெயர்வு. என்ன 3 விஷயம் பார்க்கறேன்னு சொன்னோம் பிள்ளைகள். இடப்பெயர்வுக்கு இன்னொரு பேர் குடிப்பெயர்வு. ரெண்டு ஒன்றா பிள்ளைகள்? இடப்பெயர்வு அல்லது குடிப்பெயர்வு ரெண்டும் ஒன்று. இதுக்குள்ள சில விஷயங்களை பார்த்துட்டோம்னா சரி. முதலாவது இடப்பெயர்வுண்டா என்னன்னு பார்ப்போம். இந்த இடப்பெயர்வுண்டா என்னன்னு சொல்லும் போது ஐக்கிய நாடுகள் ஜூ என்ற அறிக்கையில ஜூவன் என்ன டெபினிஷன் கொடுத்திருக்கு, வரைவிலக்கணம் கொடுத்திருக்குன்னு சொன்னால், இடப்பெயர்வுன்னு சொன்னா பிள்ளைகள் பூகோள ரீதியாக நிச்சயிக்கப்பட்ட எல்லை என்னன்னு சொல்றேன். பூகோள ரீதியாக நிச்சயிக்கப்பட்ட எல்லை. ஒரு ஏரியாவை வரையறுக்கணும். பூகோள ரீதியாக நிச்சயிக்கப்பட்ட எல்லை. இந்தியா, இலங்கை, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, அப்படி ஒரு ஏரியாவை வரையறுத்து போட்டு எல்லைக்குள் மக்கள் மட்டும்தான், மாடுகள் ஆடுகள் இடம்பெறதுக்கு வராது. மக்கள் தம் வளமையான வதிவிடத்தை மாற்றியமைக்கும் செயற்பாடு. மக்கள் தமது வளமையான வதிவிடத்தை மாற்றியமைக்கும் செயற்பாடு. இடப்பெயர். இது பாடமாக்க வேண்டிய டெபினிஷன். இதுல விளங்கப்படுத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. பூகோள ரீதியாக நிச்சயிக்கப்பட்ட எல்லைக்குள் மக்கள் தமது வளமையான வதிவிடத்தை மாற்றியமைக்கும் செயற்பாடு இடப்பெயர். இதுல விளங்கப்படுத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. அடுத்த விஷயத்துக்கு போறேன். இடப்பெயர் விட வகை.
இடப்பெயர்வு ரெண்டு வகையா இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோ. இடப்பெயர்வு ரெண்டு வகை. ஒன்று சர்வதேச இடப்பெயர்வு, சர்வதேச இடப்பெயர்வு அல்லது குடிப்பெயர்வு. இன்னொன்று உள்நாட்டு இடப்பெயர்வு. இது ஈஸி. உள்நாட்டு இடப்பெயர்வு பெரிய விஷயம் இல்லை. சர்வதேச இடப்பெயர்வுன்னு சொன்னால் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு போறது, அல்லது இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போறது, அல்லது ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜப்பானுக்கு போறது. ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது சர்வதேச இடப்பெயர்வு. உள்நாட்டு இடப்பெயர்வு என்றால் மன்னார்ல இருந்து கொழும்புக்கு போயிருக்கிறது, கண்டியிலிருந்து நூரெலியா போறது, புத்தளத்திலிருந்து மன்னாருக்கு வருது. ஒரு நாட்டுக்குள்ள இடம்பெயர்ந்தால் உள்நாட்டு இடப்பெயர்வு. இதுல பெரிய கஷ்டம் இல்லைன்னு. வேற வேற நாடுகளுக்கு போனா சர்வதேச இடப்பெயர்வு. ஒரு நாட்டு எல்லைக்குள்ளேயே இடம்பெயர்ந்தால் அது உள்நாட்டு இடப்பெயர்வு. மூணாவது விஷயம், இந்த இடப்பெயர்வுல செல்வாக்கு செலுத்தும் காரணி, செல்வாக்கு செலுத்தும் காரணி. மூணாவது விஷயம், இடப்பெயர்வுல செல்வாக்கு செலுத்துற காரணிகள் எல்லாம் நிறைய காரணம் செல்வாக்கு செலுத்தும்டா இடப்பெயர்வுல. இப்ப படிக்கிறதுக்காக இடப்பெயர்ந்து போகலாம். உங்களுக்கு தெரியுமா தெரியல, இலங்கையில அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்ததுக்கான காரணம், மாவட்டத்தை விட்டு வேற மாவட்டத்துக்கு இலங்கையில அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்த காரணம் 2023 தெரிஞ்சா சொல்லுங்க. அவன் படிச்சிட்டோம். நீங்க படிச்சீங்க, எப்பயோ இதெல்லாம் முதலாம் தவணையில. இலங்கை மக்கள் ஒரு மாவட்டத்தை மாத்துனதுக்கு, அதிகமான மக்கள் மாவட்டத்தை மாத்துனதுக்கு என்ன காரணம்? இடப்பெயர்வுக்கு நிறைய காரணம் இருக்கு. கல்வியா? அப்படியெல்லாம் கிடையாதுடா, அப்படியெல்லாம் கிடையாதுடா. நம்ம நாட்டு மக்கள் வெரி குட். திருமணம். இலங்கையில அதிகமான மக்கள் தங்கள மாவட்டத்தையே மாத்தினதுக்கான காரணம் திருமணம். பொம்பளை பாக்குறது, மாப்பிள்ளைக்கு பொம்பளைக்கு தான் மாத்தி இருக்கிறான். திருமணமா இலங்கையில்? சோ இடப்பெயர்வுக்கு கணக்கு காரணம் இருக்குடா. திருமணம், தொழில், படிக்கிறதுக்காக, வேற காலநிலை சரியில்லை அதனால மாத்துவாங்க, பொழுதுபோக்கு இல்லாட்டி மாத்துவாங்க. சோ இடப்பெயர்வுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு இடப்பெயர்வுல நிறைய காரணம் செல்வாக்கு செலுத்தும். ஒரு மக்களை இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு அல்லது இன்னொரு இடத்துல இருந்து மக்களை வர வைக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் அதுல தங்கி இருக்கு. இடப்பெயர்வுல நிறைய காரணங்கள் செல்வாக்கு செலுத்தும். அந்த காரணங்கள் எல்லாத்தையும் ரெண்டா பிரிக்கலாம். அந்த காரணங்கள் எல்லாத்தையும் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று தள்ளு விசைக்காரன், தள்ளு விசைக்காரன். இன்னொன்று இழுவிசைக்காரன், இழுவிசைக்காரன். காரணம் தள்ளு விசை காரணம். ஒரு இடப்பெயர்வை தீர்மானிக்கிற செல்வாக்கு செலுத்துறதுல ரெண்டு காரணம், தள்ளு விசை காரணம், இழு விசை காரணம். ஒரு உதாரணத்தோட உங்களுக்கு விளங்க பாருங்க. தள்ளு விசை காரணிண்டா யுத்தம். ஒரு இடத்துல இருக்க முடியாது, அந்த இடத்தை விட்டு போண்டு அனுப்புற காரணி தள்ளு விசை காரணி. யுத்தம் ஒரு இடத்துல நடந்தால் அங்க இருக்கிற மக்கள் இடம்பெயர்ந்து வேற இடத்துக்கு போயிடுவாங்க. யுத்தம் ஒரு தள்ளு விசை காரணம். அடுத்தது தொழிலின்மை, வேலை இல்லாம இருக்கு. தொழிலின்மை, தொழிலின்மை ஒரு இடப்பெயர்வை தூண்டுற தள்ளு விசை காரணம். அடுத்தது இயற்கை அனர்த்தம், இடர். இடர் ஒரு இடப்பெயர்வை தூண்டுகின்ற ஒரு காரணி, தள்ளு விசை காரணி. சோ தள்ளு விசை காரணின்னா ஒரு இடத்துல இருக்கிற ஆக்களை இன்னொரு இடத்துக்கு போண்டு அனுப்புற காரணி, நீ வேணாம் போட்டு. இழுவிசை காரணின்னா அதுக்கு எதிரானது, ஒரு இடத்துக்கு மக்களை ஈர்க்கிற காரணம். நல்ல வேலை வாய்ப்பு இருந்தால் மக்கள் ஒரு இடத்துக்கு போவாங்க. வேலை வாய்ப்பு ஒரு இடப்பெயர்வை ஈர்க்கிற காரணிக்குள்ள வரும். சுதந்திரம், பொழுதுபோக்கு, உட்கட்டமைப்பு வசதி, இதெல்லாம் ஒரு பிரதேசத்துல நல்ல டெவலப் ஆகி இருந்தால் வேற பிரதேசத்தாக்க அந்த இடத்துக்கு வாரதுக்கு வழிவகுக்கும், ஈர்க்கும். வேலையில் யுத்தம் நடந்தா அந்த இடத்துல நாக்கள் அனுப்பும், தள்ளு விசைக்காரன். ரைட். இப்ப 2020ஆம் ஆண்டு இதுக்குள்ள வந்த கேள்வி சொல்றேன். இடப்பெயர்வுக்குள்ள 2020ஆம் ஆண்டு வந்ததா? சோ இங்க பாருங்க, 2020ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாமுக்கு இந்த இடப்பெயர்வுக்குள்ள வந்த கேள்வி, கடைசியா 2020 தான் இடப்பெயர்வுக்குள்ள வந்தது. அதுல கேட்கப்பட்ட கேள்வி இங்க பாருங்க. இப்ப நாடுகளை ரெண்டா பிரிக்கலாம். உங்களுக்கு தெரியும், ஒன்று அபிவிருத்தி அடைந்த நாடு, அபிவிருத்தி அடைந்த நாடுடா, டெவலப் ஆன நாடு, பணக்கார நாடு. இன்னொன்று அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு. இப்ப உங்களுக்கு தெரியும் இடப்பெயர்வு எப்படி நடக்குன்னு தெரியும். இங்க இருந்து இங்கதான் போறாங்க, இதான் இடப்பெயர்வு. வளர்ந்து வார நாடுகள்ல இருந்து வளர்ந்த நாட்டுக்கு போறாங்க.
சோ 2020ஆம் ஆண்டு கேள்வி கேட்டாங்க. இப்படி கேள்வி கேட்டாங்க, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை நோக்கி அபிவிருத்தி அடைந்த நாடுகளை நோக்கி மக்கள் இடம்பெயர்வதை தூண்டும் காரணி 3ஐ விளக்குக. 6 மார்க்கு கேட்டிருந்தாங்கடா. மறுபடி கேள்வியை சொல்றேன். மறுபடி, அபிவிருத்தி அடைந்த நாடுகளை நோக்கி இடப்பெயர்வுக்காக மக்களை தூண்டும் 3 காரணியை விளக்க. மக்கள் எல்லாம் வளர்ந்து வார நாட்டில இருந்து வளர்ந்த நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருக்காங்க. இலங்கையில இருந்து கனடா போறான், ஆஸ்திரேலியா போறான், பணக்கார நாட்டுக்கு தான் போறாங்க. அதுக்கு என்ன காரணம் 2020ஆம் ஆண்டு கேட்டாங்க. இது எழுதி விட்டா சரி, இதுல இருக்க காரணங்களை போட்டு விளக்கி விட்டா சரி. 2020 ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்த கேள்வி. ரைட். இன்னொரு கடைசி விஷயம் பார்க்க போறோம். அதோட உங்களோட சந்தேகங்களுக்கு நேரம் தாரேன். ரைட். இன்னொரு கடைசி விஷயம், சனம் இடம்பெயர்றதால சில விளைவுகள் ஏற்படும். ஓகே, கடைசியா நாங்க பார்க்க போற விஷயம், சனம் இடம்பெயர்றதால ஏற்படுற விளைவு. இதை கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இடப்பெயர்விட விளைவு, இடப்பெயர்வின் அல்லது குடிப்பெயரின் விளைவுகள். இத 2 விதமா பார்க்க போறோம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ரைட். இப்ப இப்படி பார்ப்போமே, நம்ம இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு இடம்பெயர்ந்து போறோம். எங்க இருந்து நல்லா கவனிக்கணும், இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்றத. இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போறோம். இந்த செக்ஷன் 2020ஆம் ஆண்டு எக்ஸாமுக்கு வந்தது. ஃபைனல் எக்ஸாமுக்கு பிள்ளைகள் நிறைய மாறி எழுதியிருந்தாங்க. சோ அதனால ஒரு குழப்பம் இருக்கிறதுனால இதை நான் தெளிவா உங்களுக்கு இந்த உதாரணத்தோட சொல்ல போறேன். அதை கொஞ்சம் கவனமா வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப இடப்பெயர்வோட விளைவுகளை 2ஆ பிரிச்சு படிக்க போறோம். இப்போ இந்த உதாரணத்தை வச்சுக்கோ. நம்ம நாட்டுல இருந்து ஆஸ்திரேலியா போறது. ரைட். அப்ப நம்ம நாட்டை சொல்லலாம். நம்ம நாட்டுல இருந்து தான் ஆஸ்திரேலியாவுக்கு போறாங்க. அப்ப நம்ம நாட்டை சொல்லலாம் குடி அகழ்வு நாடு. இலங்கையில இருந்து ஆஸ்திரேலியா போனா இலங்கை குடி அகழ்வு நாடு. இந்த குடி அகழ்வு நாடு விளங்குதாடா உங்களுக்கு? ஒருவர் எங்க இருந்து வேற இடத்துக்கு போறாரோ அவரோட சொந்த இடம் குடி அகழ்வு நாடு. இது விளங்குதா? சோ நாங்க ஆஸ்திரேலியால போய் இறங்குறோம், ஆஸ்திரேலியால போய் இருக்க போறோம். இது குடியேறும் நாடு. ஆஸ்திரேலியா குடியேறும் நாடு நமக்கு விளங்குதாடா? குடி அகழ்வு நாடு, குடியேறும் நாடு. சோ நாங்க இப்ப படிக்க போறோம், குடி அகழ்வு நாட்டுல என்ன விளைவு ஏற்படுது இடம்பெயர்ந்ததால். குடியேறும் நாட்டுல என்ன விளைவு? 2020ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாம் கேட்கப்பட்ட கேள்வி, குடியேறும் நாடுகளில் இடப்பெயர்வால் குடியேறும் நாடுகளில் ஏற்படும் விளைவுகள் 3ஐ விளக்குன்னா கேட்டாங்க. 2020 கேள்வி இதுக்குள்ளதான் கேட்கப்பட்டிருந்தது. ஆனா பிள்ளைகள் மாறி எழுதி இருந்தாங்க. சோ தெளிவா உங்களுக்கு தெரியணுமாடா, இடம்பெயர்றதால அந்த இடம்பெயர்ந்து போற இடத்துக்கு அவனோட சொந்த இடத்துக்கு என்ன விளைவு ஏற்படும், என்ன பாதிப்பு ஏற்படும், போய் சேர்ற இடத்துக்கு என்ன விளைவு ஏற்படும். சோ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த விளைவை 2ஆ பிரிச்சு, இந்த நாட்டுக்கு 2 வகையான விளைவு ஏற்படும் சொல்லி பிரிச்சு படிக்கணும். ஒன்று, இந்த இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனா இலங்கைக்கு சில நன்மை இருக்குடா, சாதகம் இருக்கு. ஒரு 3 சாதகம் வடிவா பார்க்கணும். அதே மாதிரி பாதகமும் இருக்குடா. ஒரு 3 பாதகம் வடிவா சொல்ல போறேன்னு கேட்டுக்கோ. இப்ப இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியா போனா இலங்கை குடி அகழ்வு நாடு. அந்த குடியகழ்வு நாட்டுக்கு சில நல்ல விஷயம் நடக்கும். இலங்கைக்காரன் ஆஸ்திரேலியாவுக்கு போனா இலங்கைக்கு நல்லதும் இருக்கு. 3 நல்லது சொல்றேன் பாரு. அதிக சனத்தொகை இல்லாம போகும். அதிக சனத்தொகை புத்தகத்துல வடிவா இருக்கு, பாடமாக்கி கொள்வான. அதிக சனத்தொகைக்கு தீர்வு. சனம் கணக்கு இருந்தால் அது குறையும். இது சந்தேகம்னா புரோகிகளுக்கு அதிக சனத்தொகைக்கு தீர்வு. 2வது, வேலை இல்லா பிரச்சனைக்கு தீர்வு. இலங்கையில இருந்து ஆக்கள் போனா இலங்கையில கொஞ்சம் பேர் தான் இருப்பார், வேலை கிடைக்கும். வேலை இல்லா பிரச்சனைக்கு தீர்வு. 3வது, அந்நிய செலாவணி கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் நம்ம நாட்டு தானே உழைச்சு அனுப்புவான், அந்நிய செலாவணி கிடைக்கும். வெளிநாட்டு காசு நம்ம நாட்டு தானே அனுப்புவான். சோ பாதகத்தை பாரு, மூளைசாலி வெளியேற்று. சளியின் வெளியுற்றாய். மூளைசாலிகள் வெளியேற்றப்படா. இப்ப இலங்கையில இருந்து நிறைய மருத்துவர்கள், இன்ஜினியர்ஸ், இன்னும் சில அறிவு சம்பந்தப்பட்ட ஆட்கள் போறாங்க. சோ அதனால இலங்கையில இருந்து படிச்ச ஆட்கள் போறாங்க. அதனால மூளைசாலிகள் வெளியேறிக்கொண்டு இருக்கிறாங்க. 2வது, உழைப்பு வெளியேற்றும். இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு போற ஆட்கள் எடுத்தால் கிட்டத்தட்ட 18 வயசுல இருந்து 40 வயசுக்கு இடைப்பட்ட ஆட்கள் வயது பிரிவு தான் அதிகமாக வெளிநாட்டுக்கு போற ஆட்கள்.
இவங்க தாண்டா ஒரு நாட்டை உழைச்சி முன்னேற்ற காப்பாத்துறாக்கள். சோ அவன் போய் வெளிநாட்டுக்கு உழைச்சி கொண்டிருக்கிறான். அவங்களோட நாட்டுல கிளீன் பண்றான், அவங்களோட நாட்டுல மருத்துவம் பார்க்கிறான், அவங்களோட நாட்டுல கடை வச்சிருக்கான், அங்கதான் உழைக்கிறான். உழைப்பெல்லாம் அவன் இளம் வயசுல அவங்களுக்கே கொடுத்துறான் வெளிநாட்டுக்கு. சோ உழைப்பு வெளியேற்றம். அடுத்தது குடும்ப கட்டமைப்பு பிரச்சனை. குடும்ப கட்டமைப்பு. இப்ப அம்மா வெளிநாட்டுக்கு போன குடும்பங்கள் உங்களுக்கு தெரியும். பிள்ளைகள் வளர்க்கிறது, பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. புருஷன் போனா இங்க பொஞ்சாதி, அதுல பிரச்சனை தெரியும். பொஞ்சாதி போனா இங்க புருஷன். குடும்ப கட்டமைப்பு, புள்ள புருஷன் பொஞ்சாதி, அதெல்லாம் பெரிய பாடா போயிடும். சோ உங்களுக்கு தெளிவா தெரியணும் அப்பன், குடித்தொகை குடிபெயர்வுகளால குடி அகழ்வு நாட்டுக்கு ஏற்படுற விளைவு. இந்த சொல் தெரியலாட்டி பிழைச்சு போயிடும். குடியகழ்வு நாடுன்னா என்னன்னு தெரியலாட்டி. குடியகழ்வு நாட்டுக்கு சாதகம் நன்மையும் இருக்கு, பாதகமும் இருக்கு. சோ 2020 இதுக்குள்ள கேள்வி வரையில அந்த பக்கம் தான் வந்தது. இப்ப அதையும் பார்ப்போம். இதுலயும் 2 விளைவு இருக்கு குடி அகழ்வு நாட்டுக்கு. ரைட், குறிப்பிட்ட நேரத்துல நாங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சிடலாம். ரைட், குடி ஏறும் நாட்டுக்கு, குடி அகழ்வு நாடு பார்த்துட்டு குடி ஏறும் நாடு. இலங்கைக்காரன் ஆஸ்திரேலியாவுக்கு போனா இலங்கைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு என்ன பாதிப்பு? அங்கேயும் சாதகம் இருக்குடா, நல்ல விஷயம் நடக்கும். பாதகம் இருக்கு, பாதகம் இருக்கு. 3 சாதகம் பார்ப்போம். வேற நாட்டுக்கு போறதால அந்த வேற நாட்டுக்கு என்ன லாபம்னு சொல்லி பார்ப்போம். அங்க இருக்கிற வெளிநாட்டு நம்ம நாடுகள்ல இருந்து அந்த நாட்டுக்கு போனா அங்க உள்ள கக்குசெல்லாம் கழுவப்படும், அங்க உள்ள எல்லா வேலையும் செய்யப்படும், கிளீன் பண்ணப்படும்டா. வேலை வாய்ப்பு பூர்த்தி ஆக்கப்படும். வேலை வாய்ப்பு, அங்க வேலைக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. அவனை வச்சு அவனோட ஃபேக்டரிகள், அவங்களோட வீடுகள் எல்லாம் இது பண்ணி கொள்வாங்க. வெளிநாடுகளுக்கு அதிகமான போற ஆட்கள் கூட என்னத்துக்கு போறாங்கன்னு சொன்னால் முதியோரை பராமரிக்கடா. அங்க ஏன்னா வெளிநாடுகள் வந்து இடம்பெயர்ந்து போற குடியேறும் நாடுகள் பணக்கார நாடுகளா தான் இருக்கு. பணக்கார நாடுகளுக்கு தான் மக்கள் கூட போறாங்க, அங்கதான் சம்பளம் கூட, வேலை இருக்கும். பணக்கார நாடுகள்ல வயோதிபர்கள் தான் கூட. நாங்க போன வகுப்புல படிச்சோம், சனத்தொகை முதுமையிடுதல். சோ அதிகமா ஏன் நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் கூட எடுக்கிறாங்கன்னா முதியோர்களை பராமரிக்க. சோ முதியோர்களை பராமரிக்க, முதியோர் பராமரிப்பு அது ஒரு பிரச்சனை. அதுக்காக ஆட்கள் எடுக்கிறாங்க, முதியோரை பராமரிக்கலாம். அடுத்தது நம்ம வரி கட்டுவோம். என்னடா இப்ப நம்ம ஆஸ்திரேலியால போய் உழைச்சாலும், உழைச்சி போட்டு நம்ம இலங்கைக்கு அனுப்புனாலும் நம்ம உழைக்கிறதுல டெக்ஸ் கட்டணும் ஆஸ்திரேலியாவுக்கு. சோ நம்ம உழைச்சி நம்ம அதுல வர வரிய அவங்களுக்கு கொடுப்போம், அது இருக்கு. சோ பிரச்சனை பாதகம் பார்ப்போம். ஆஸ்திரேலியாவுக்கு என்ன பிரச்சனை? இடம்பெயர்ந்து போற ஆக்கள் அடைந்தால் இவங்க நம்ம ஆக்கள் போய் குறைஞ்ச விலையில வேலை செய்வாங்க. எவ்வளவு வேலையை மலமலண்டு செஞ்சு வெள்ளக்காரன் வேலை 6 மணி தேரண்டா 6 மணி தேரம் தான் செய்வாங்க, அதுக்கப்புறம் ஓய்வு எடுத்துருவான். நம்ம நாட்டு மக்கள் அப்படி இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்க. அவன் உழைப்பான். ஒரு வீட்டுல வேலை செஞ்சு போட்டு இன்னொரு வீட்டுக்கு போவான், இன்னொரு வீட்டுக்கு போவான். அப்படி பாஞ்சு மலை உழைச்சே ஆகணும், அப்பதான் அனுப்பலாம், அவன்ற இது அடைக்கலாம். அதனால அப்படி ஓடி திரிவாங்க, 2-3 இடத்துல வேலை செய்வாங்க. வேலை செய்யும்போது என்ன செய்வாங்கன்னா வேலையை பெற்றுக்கொள்றதுக்காக குறைஞ்ச சம்பளத்துல இவ்வளவு காசு தாங்க நான் இந்த வேலையை செய்வேன்னு சொல்லி அந்த வேலையை பெற்றுக்கொள்றது செய்வாங்க. ஆனா வெள்ளைக்காரன் அப்படி இல்லை, ஒரு கனமான காசு வாங்குவாங்க அந்த நாட்டு மக்கள், என்ன பணக்காரன். நம்ம நாட்டு கொஞ்சம் காசுலயே வேலை செஞ்சுட்டு வந்துருவாங்க. சோ அதனால என்ன நடக்குன்னு சொன்னால் ஆட்கள் வேலைக்கு பிடிப்பாங்க என்றால் இந்த போராக்களை தான் வேலைக்கு பிடிப்பாங்க. அந்த நாட்டுக்காரன் கணக்கு காசு வாங்குறதால அவனை பிடிக்க மாட்டான். சோ அவனுக்கு வேலை பிரச்சனை வந்துடும். அந்த நாட்டு தேசிய மக்கள், சுதேச மக்களுக்கு வேலை பிரச்சனை வந்துடும். சுதேச மக்களுக்கு வேலை பிரச்சனை ஏன்னு சொல்லிட்டார். நம்ம ஆட்கள் போற ஆட்கள் குறைஞ்ச விலையில வேலை செய்வான். அதனால சுதேச அந்த நாட்டு மக்களுக்கு வேலை இல்லாத பிரச்சனை ஒன்று வரும். அடுத்தது நம்ம ஆட்கள் இடம்பெயர்ந்து போனால் கணக்காக்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போனால் ஆஸ்திரேலியாவுல பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை சேர்க்கிறது, மருத்துவம், சுகாதாரம், அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் அழுத்தம் வரும். ஆட்கள் கூட கூட அழுத்தம் தானே, சேவைகளுக்கு அழுத்தம் வரும், சேவைகளுக்கு அழுத்தம் வரும். அடுத்த முரண்பாடுகள் ஏற்படும். முரண்பாடு போற ஆக்களுக்கும் அங்க இருக்க ஆக்களுக்கும் முரண்பாடு ஏற்படும். சோ இங்க பாருங்க, 2020 கேள்வி எப்படி கேட்டதுண்டாடா, குடி இடப்பெயர்வால் குடியேறும் நாடுகளுக்கு ஏற்படும் விளைவு. 3 விளக்கு. நீங்க இது 2ஐயும் கலந்து எழுதலாம். ஆனா சில நேரத்துல 4 இடத்துல கேள்வி இருக்குடா, இதுல தனிய கேள்வி கேட்கலாம். எப்படி? இடப்பெயர்வால் குடி அகழ்வு நாடுக்கு ஏற்படும் சாதக விளைவு 3ஐ விளக்குக. இதுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கலாம், இதுக்குள்ள தனி ஒரு கேள்வி கேட்கலாம். 3 விஷயம் தான் கேட்பாங்க. இதுக்குள்ளேயும் கேட்கலாம், இதுக்குள்ளேயும் கேட்கலாம். 4 கேள்வி இருக்கு. இதுக்குள்ள கேள்வி என்றால் எப்படி வரும்? இடப்பெயர்வால் குடியேறும் நாடுகளுக்கு ஏற்படும் சாதக விளைவு. ஆனா 2020 சாதக பாதகன்னு கேட்கல, குடியேறும் நாடுகளுக்கு ஏற்படுற விளைவுன்னு கேட்டாங்க.
ரைட். இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்குது, ஒரு 2 மினிட்ஸ் காணும். அதோட நான் உங்களோட சந்தேகத்துக்கு நேரம் தரேன். அதை கொஞ்சம் சில விஷயத்தை விளங்கி போட்டு ஏதோ 2 3 சந்தேகங்கள் ஏதோ கேட்டீங்க, தயவு செய்து நின்று மைக்க ஒன் பண்ணி கேளுங்கலாம். ரைட். ஓகே, நாளைக்கு விடிய வகுப்பு இருக்கும். நவீன படவர்களே ஸ்டார்ட் பண்ணுவோமா பிள்ளைகள்? ரைட். ஓகே, அதையும் ஓரளவு நெருக்கிட்டோம்னா நீங்க பரீட்சை வடிவா செய்யலாமா? ரைட். நவீன படம் ஜிஎஸ் ஜிபிஎஸ் ஆர்எஸ். ஸோ 2023 தவறாம அந்த வகுப்புகள்ல கலந்து கொள்ளுங்க. இங்க பாருங்க, சில சொற்கள் சொல்றேன், உங்க புத்தகத்துல போட்டிருக்கு. குடிவரவுன்னு சொல்றது, குடிவரவு, இமிகிரேஷன் சொல்லுவாங்க. குடிவரவுன்னு சொன்னால் என்னடா, ஒரு நாட்டுக்கு வருதல். என்ன? குடியேற, குடியேற ஒரு நாட்டுக்கு வருதல், இதுதான் இமிகிரேஷன். குடிவரவு, குடிவரவு என்றால் ஒரு நாட்டுக்கு வாரது, குடிவரவு ஒரு நாட்டுக்கு வாரது. இப்ப ஏர்போர்ட்ல குடிவரவு குடி அகழ்வுன்னு இருக்கும், 2 சைட் இருக்கும். இமிகிரேஷன், இங்கால இமிகிரேஷன் இருக்கும். இதுல குடிவரவுன்னு சொன்னால் இறங்குற விமானத்திலிருந்து வாராக்கள் குடிவரவுக்குள்ளால வருவாங்க, குடிவரவுக்குள்ளால வருவாங்க. ஸோ குடிவரவுன்னா வேற நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு குடியேறி வாரது. 2வது குடி அகழ், இலங்கையில இருந்து போறதா இதால தான் போகணும். குடி அகழ், குடியகல், குடியகல். அப்படி என்றால் நாட்டை விட்டு வெளியேறுது, நாட்டை விட்டு வெளியேறு. குடியகல் வேண்டாம், நாட்டை விட்டு வெளியேறு. சரி, தெரிஞ்ச சொற்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்த. இன்னொன்று பிள்ளைகள், 3வது அகதி. அகதின்னு சொன்னா பிள்ளைகள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அகதின்னு சொன்னால் ஒரு இயற்கை அனர்த்தம் வந்தாலோ, இடர், சுனாமியோ சூறாவளியோ அப்படி இயற்கை அனர்த்தம் வந்தாலோ, அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலேயோ, ஒரு இயற்கை அனர்த்தம் அல்லது அரசியலால நாட்டை விட்டு வெளியே போற ஆட்கள், நாட்டை விட்டு செல்லும் நபர், இவங்க அகதி. ஒரு இயற்கையாலேயோ அல்லது யுத்தங்கள் அல்லது அரசியல் காரணங்களாலேயோ ஒரு நாட்டை விட்டே வெளியே போனா அவன் அகதி, ரிஜியூஸ்னு சொல்றது. இப்ப இப்படி ஒன்று இருக்கிறா, உள்நாட்டில் இடம்பெயர்ந்தோன்னு இருக்கு. இவங்க நாட்டை விட்டு வெளியே போறாக்கள் இல்லை, உள்நாட்டில் இடம்பெயர்ந்தோம். இப்படி ஒன்று, உள்நாட்டில் இடம்பெயர்ந்தோர். அப்படி என்றால் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தன்னு சொன்னால் அதுவும் ஒரு இயற்கை இடர் அல்லது அரசியல் யுத்தம் அப்படியாப்பட்ட விஷயத்தால சொந்த பிரதேசத்தை இழந்த மக்கள். இப்ப யுத்தம் நடந்த போது புத்தளத்துல மன்னார்ல இருந்த மக்கள் இப்ப அப்படியே இடத்தை விட்டு புத்தளத்துக்கு போனாங்க. தெரியுதாடா, மன்னார்ல இருந்த முஸ்லிம்கள் புத்தளத்துல போய் குடியேறினாங்க, சொந்த பிரதேசத்தை விட்டுட்டு புத்தளத்துக்கே போயிட்டாங்க. தெரியும் உங்களுக்கு? அதே மாதிரி அதான் உள்நாட்டில் இடம்பெயர்ந்த, அவங்க அகதி இல்லையா, உள்நாட்டில் இடம்பெயர்ந்தோர். இடர். அடுத்தது அரசியல் காரணங்களால சொந்த பிரதேசத்தை இழந்த நபர். உதாரணம், நல்ல உதாரணம், மன்னார்ல இருந்து புத்தளத்துக்கு போன முஸ்லிம்கள் இதுக்குள்ள வருவாங்க. என்னடா இது உள்நாட்டில் இடம்பெயர்ந்து, அவங்க அகதி இல்லை. இப்ப அவங்க போய் வராங்க, எல்லா இடமும் இருக்கிறாங்க. ஆனா அகதின்னு சொன்னாடா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போனாக்கள், அரசியல் இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக அவங்க அந்த மத்த நாடு சொல்றதுதான் கேட்கணும், கொன்ட்ரோலுக்குள்ள இருக்கணும். அவங்க அந்த நாட்டுல போய் ஓட் போட முடியாது, வேலைகளுக்கு போறது கஷ்டம். சில டைம்ல பாதுகாப்பு, அரசியல், இந்த போலீஸ் ஸ்டேஷன்கள்ல போய் சந்திக்க வேண்டி வரும், பாதுகாக்கப்பட வேண்டி வரும், அப்படி இருக்கும். ஆனா உள்நாட்டில் இடம்பெயர்ந்தோன்னு சொன்னால் சொந்த இடத்தை விட்டுட்டு போய் மத்த இடத்துல இருக்கிறார்கள் நாட்டுக்குள்ள. ரைட். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, கடைசி விஷயம், இதோட முடிஞ்சு. இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கு பிள்ளைங்க, குடிபெயர்வு போக்கு. குடிபெயர்வு போக்கு, குடிபெயர்வு போக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு பிள்ளைங்க. அதாவது பிள்ளைங்க ஒரு டீமா, குழுவாக, கப்பல் கப்பலா போறாங்க ஆஸ்திரேலியா, ஒரு குழுவாக ஒரு 10,000 பேர் 5,000 பேர் அப்படி குழுவாக இன்னொரு நாட்டுக்கு போற ஆக்கள், ஒரு குழுவாக ஒரு பிரதேசத்தை விட்டு செல்கின்ற ஆக்களத்தான் சொல்றதா, ஒரு குழுவாக பிரதேசத்தை விட்டு போறாக்கள், பிரதேசத்தை விட்டு செல்லும் நபர். ஒரு குழுவா கணக்கு பேர் சேர்ந்து ஒரு பிரதேசத்தை விட்டு அகன்று போனால் அகன்று போகும் ஒரு ஒரு இதுகள் தான் சொல்றது குடித்தொகை போக்கு. இதுல பெரிய அளவு விஷயங்கள் இல்ல. இதனால குடித்தொகை என்று சொல்ற பாடம் முடிஞ்சிட்டு பிள்ளைகள். அடுத்த வகுப்புல, நாளைக்கு 6 மணிக்கு வகுப்புல இடப்பெயர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் படிப்போமா. ஏதாவது சந்தேகங்கள் அல்லது ஏதோ கதைக்க வேண்டி இருந்தால் கதைக்கலாம், உங்களோட பரீட்சை தொடர்பா இந்த விடயங்களை கதைக்கலாம். ஏதாவது விஷயங்கள்ல நீங்க ரெக்கார்டிங் போடுவேன்டா, பார்க்கலாம்டா. பாரன் 1 மினிட்.